ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட 1.1 ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். தென் அதோட ரிசல்ட்ஸ் பாஸ்ட் 20 இயர்ஸ் டேட்டாவோட ரிசல்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. லாஸ்ட் மந்த்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, லாஸ்ட்டு 9 மந்த்ஸாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அதாவது அக்டோபர் மந்த் மட்டும் நான் ஆட் பண்ணல, அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டேயில் உள்ள சார்ட்ஸ் அப்படியே காட்டுறேன். இதில் செல் என்ட்ரி கொடுத்துருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் செல் என்ட்ரிலேருந்து ஆஃப் த டார்கெட் போயிடுச்சு. இப்படி ஆஃப் த டார்கெட் போனாலே நம்மளுக்கு நியர்லி நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். இது டார்கெட் 1 தாண்டி அப்படியே மேலே போயிட்டுருக்குது. இது வந்து என்னால் டேட் எதுவும் மென்ஷன் பண்ண முடியலை, ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமிங்கில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறதுனால என்னால் அதை பெர்ஃபெக்டாக பண்ண முடியல. அப்கமிங்கில் உள்ளதை பெர்ஃபெக்டாக நான் ஜேர்னல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு கிளியராக வரும் அப்கமிங் டேஸில். ஓகேவா? இது நம்மளோட பை என்ட்ரி லெவல் பிரேக் அவுட் லெவலில் க்ராஸ் ஆகி மேலே போயிட்டுருக்குது. அந்த டைமில் அதாவது நம்ம டார்கெட் லெவல் வரைக்கும் போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் கேப்சர் பண்ண முடியும். நார்மலாகவே நம்மளோட லெவல்ஸ்லேருந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்படின்னாலே அதில் வந்து நம்ம 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். இதில் நம்மளோட டார்கெட் 1 அச்சீவ்டு. இதுலேயும் டார்கெட் 1 நியர்பை ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் டார்கெட் அச்சீவ்டு. இதில் செல் சைடு என்ட்ரி போயிட்டுருக்குது. இதில் அதாவது அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கோம் இல்லையா, 71 என்ட்ரி கொடுத்து 114 நம்மளோட எக்ஸிட் லெவல் கொடுத்துருக்கு. ஸோ இதில் சாலிடாக நம்ம ஒரு 50 பாயிண்ட்ஸ் டு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக எடுக்கலாம் 1.1 ஸ்ட்ராட்டஜி வச்சு தான். இங்கே உள்ள செல் சைடு என்ட்ரி, இந்த செல் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேடு பண்ணியிருக்கிறோம். இது பை சைடுக்கான செட்டப், டார்கெட் 1 அச்சீவ்டு. இங்கேயும் பை செட்டப், இங்கே செல் சைடு செட்டப். இந்த ரிவர்சலுக்கு ஆஃப்டர் தான் நாங்கள் உள்ள என்ட்ரி கொடுத்தோம். ஸோ அதில் கிளியராக பெர்ஃபெக்டாக நல்லா மூவ் ஆனிச்சு மார்க்கெட்டு. டார்கெட் கிட்ட இங்கேயும் நியர்பை டார்கெட், டார்கெட் கிட்ட இங்கேயும் டார்கெட் கிட்ட, இங்கே 80% ஆஃப் டார்கெட், டார்கெட் கிட்ட, டார்கெட் கிட்ட, டார்கெட் கிட்ட. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஹிட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது வந்து லாஸ்ட்டு நம்மளோட 31 அக்டோபர் அந்த டேட்டில் உள்ளது. மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட பை லெவல் கொடுத்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒரு இம்பல்சிவ் கேண்டில் நம்ம எடுத்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து 10:50க்கு வந்து நம்மளுக்கு செல் சைடு செட்டப், இந்த கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 10:35க்கு நம்மளுக்கு வந்து செல் சைடு செட்டப் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. நம்ம அப்போ கூட ஒரு செல் என்ட்ரி, அதாவது ஒரு 25,800 புட் எடுத்திருந்தா கூட நம்மளால் இந்த லெவல்ஸ் வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். 10:35 நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். 25,800 புட். இங்கே நம்மளுக்கு செல் ட்ரிகர் ஆணுச்சு 10:35க்கு. 10:35க்கு இந்த லெவலில் நம்மளுக்கு ட்ரிகர் ஆகிருக்குது. ப்ரைஸு 81ல் ட்ரிகர் ஆகிருக்கு. அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஹியூஜாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட நல்லா மேலே புஷ்பேக் கொடுத்து 113, அதாவது 113 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. நம்ம அட்லீஸ்ட் இங்கே 81ல் எடுத்திருந்தால் கூட அதே கேண்டில் நம்மளுக்கு 96 வரைக்கும் போயிருக்கு. சாலிடாக 10 பாயிண்ட்ஸ் அப்போ நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளோட 1.1 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதோட டெஸ்ட் ரிப்போர்ட் காட்டுறேன். நம்மளோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் 10 to 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணாலே போதும். நம்மளோட லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் ஹியூஜாக கிடைக்கும். எப்போதுமே நம்ம என்ட்ரி ஆகிற இடத்துலேருந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து எஸ்எல் வைப்போம், பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டோட மொமெண்டமை பொறுத்து. அது 10:30 அபோவ் இல்லை 11 அந்த டைமிங் ஜோன்ஸை பொறுத்து இருக்குது. ஏர்லி மார்னிங்கே நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 10 to 15 பாயிண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து வாலட்டைல் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ மொமெண்டமாக இருக்கிற டைமில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கூட ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு இது வந்து பாஸ்ட் 9 மந்த், அதாவது ஜனவரி டு செப்டம்பர் வரைக்கும் உள்ள டேட்டா. அந்த டேட்டா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இதிலிருந்து தான் எடுத்திருக்கோம். நம்மளோட என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். இது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி லெவல்ஸ் என்ட்ரி கொடுத்துருந்தது. அதில் ஷார்ட் லெவல் ட்ரிகர் ஆகிருக்கா, இல்லை லாங் லெவல், அதாவது மார்க்கெட் பை சைடு போயிருக்கா இல்லை செல் சைடு போயிருக்கா அப்படிங்கிற லெவல்ஸ் கொடுத்துருக்கு. அதில் லாங் சைடு அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் சைடு நம்மளுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிருந்துச்சுன்னா லாங் சைடில் நம்மளுக்கு என்ட்ரி இருக்காது. ஸோ நோ ட்ரேட் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? எஸ்எல் அடித்தா எஸ்எல் அப்படிங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஷீட்டில் கொடுத்துரும். ஓவராலாக 9 மந்த்ஸுக்கு, அதாவது 2025 உள்ள 9 மந்த்ஸுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு 68% அக்யூரசி இருக்குது. டோட்டல் ட்ரேடிங் டேஸ் 189. அதெல்லாம் நம்மளுக்கு 129 டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு டிபி ஹிட் ஆகிருக்குது. 57 டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு எஸ்எல் அடிச்சிருக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம 9 டேஸ்க்கு பார்த்துருக்கோம். இது வந்து மந்த்லி. இது எந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்துக்கு மட்டும். அக்டோபர் மந்த்துக்கு நான் இப்போ உங்களுக்கு லைவாக எடுத்து காட்டுறேன். ஓகேவா? செப்டம்பர் மந்த்துக்கு நம்மளுக்கு 63% வின்னிங் ரேஷியோ வந்திருக்கு. இந்த வின்னிங் ரேஷியோ எப்படி போட்டோம் அப்படின்னா டிபி இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி போட்டதில் நம்மளுக்கு கிடைச்ச லெவல்ஸ் இது. பார்த்தீங்க அப்படின்னா V6/Y6. V6ங்கும் போது டிபி டிவைடட் பை டோட்டல் ட்ரேட் இன்ட்டு 100% போடும்போது நம்மளுக்கு 63% கிடச்சிச்சு. ஓகேவா? இது பாஸ்ட் 20 இயர்ஸ்க்கான டேட்டா. இது வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜூன் 2000 இருந்து இப்போ கரண்ட்டில் உள்ள 2025 அந்த ஜான் 2025 வரைக்கும் உள்ள டேட்டாஸ் வந்து எல்லாமே இதில் இருக்கும். 25 இயர்ஸ் ஆஃப் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 21 ஜான் அது வரைக்கும் உள்ள டேட்டாஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எடுத்து வச்ச டேட்டா. ஸோ அது எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இதோட ரிசல்ட்ஸ் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஓவராலாக 6225 டேஸ் வந்து ட்ரேடிங் டேஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு டோட்டலாக இவ்வளோ ட்ரேட்ஸ் ஓடி இருக்குது. அதில் எஸ்எல் அடித்த ட்ரேட்ஸ் வந்து 1080 ட்ரேட்ஸ் எஸ்எல், 283 ட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் போயிருக்குது. 2862 ட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெண்டிங்லேயே இருக்குது. அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சேன் இல்லையா, நம்மளுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு ஸ்டாப் லாஸும் அடிக்காது, டார்கெட்டும் போகாது. அந்த மாதிரி இடையில நிற்கிற ட்ரேட்ஸ் வந்து 2862 டேஸ் இருக்குது. அதை இப்போ நான் டார்கெட்டையும் இந்த ரன்னிங் ட்ரேட்ஸையும் ஆட் பண்ணி எனக்கு 5000 ஆவரேஜ் வந்திருக்குது. ஓகேவா? ஏன் நான் இந்த லெவல்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சுனாலே நம்ம வந்து 10 பாயிண்ட்ஸ் போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அது நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கெயின். ஸோ அதனால தான் நான் அதை வந்து இந்த டார்கெட் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 6225ல் எனக்கு 5145 ட்ரேட்ஸ் வந்து அச்சீவ் ஆகிருக்குது. ஓகேவா? இதில் டோட்டலாக எவ்வளோ ட்ரேட்ஸ் லாங் அண்ட் ஷார்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டு, அதாவது 2000லேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் மொமெண்டம்லேயே வந்ததுனால நம்மளுக்கு 4759 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் நம்மளுக்கு லாங் சைடு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஷார்ட் சைடு 1466 டேஸ் ஷார்ட் சைடில் கொடுத்துருக்கு. இப்போது நம்ம இந்த மந்த்லி டேட்டாஸை வந்து செக் பண்ணுவோம். இதுக்கு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து கூகுள் போய்க்கிறேன். நம்ம எப்போதுமே ஆஸ் யூஷுவல் எடுக்கிற டேட்டாஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன். என்எஸ்சி வெப்சைட் போகிறோம். என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ரிசோர்ஸஸ் அதில் போனால் ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 1 மந்த்துக்கான டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு கிடச்சிரும். அதாவது லாஸ்ட் 1 மந்த்துக்கான டேட்டா இதில் கிடச்சிரும். ஓகேவா? இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு நம்ம ஷீட்டில் போட்டு நம்மளுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் உள்ள இன்புட்டாக கொடுப்போம். ஏன்னா நான் இப்போ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணேன்னா இந்த லாங் என்ட்ரி ஷார்ட் என்ட்ரி நான் நோட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே போயிடும். ஸோ அதனால் நான் இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான டேட்டா மட்டும் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் நான் பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ட்ரிஸ் கிளியராக கிடைக்கிது.
அக்டோபர் மந்த்துக்கான டேட்டா. உங்களுக்கு யாருக்கு வேணாலும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேட்டாஸ் உள்ள டேட்டாஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேவா? இதில் டோட்டலாக 22 டேஸ் ட்ரேடிங் டேஸ் இருக்குது. அந்த 22 டேஸில் நம்மளுக்கு 7 டேஸ் எஸ்எல் விழுந்திருக்கு, 7 டேஸ் டார்கெட் போயிருக்கு, அதாவது பை சைடு. அதில் ஃபைவ் டேஸ் வந்து ரன்னிங்காக இருக்குது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 14 + 5 ரன்னிங் ட்ரேட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கு. ஒன் திங், இதில் ஒரு டார்கெட்டை நம்ம மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். யா, இந்த 3 டேஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்குது. ஸோ இதை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே லாங்கில் வந்து 3 டார்கெட் எக்ஸஸாக இருக்கும். நம்ம அதை மட்டும் லெஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே டிபியில் 3 இருக்குதா, இதை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே 3 ட்ரேட் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 6 6 12 12 + 5 யா, மொத்தம் 19 ட்ரேட்ஸ் கிட்ட வருது. இந்த -1 எடுத்துட வேண்டியதான். 6 9 15 15 + 5 20 கரெக்டாக வந்துருச்சா? அது போக இங்கே ஷார்ட்டில் ஒரே ஒரு ரன்னிங் ட்ரேடு +2 டிபி, மொத்தம் 20. நம்மளோட வின்னிங் அக்யூரசி 80 இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு கன்ஃபியூசன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுறேன். செல் சைடு, அதாவது லாங் சைடில் எத்தனை எஸ்எல், 6 எஸ்எல் வந்துருக்கு. அப்போ இது ஒரு எஸ்எல், 2 3 4 5 6 எஸ்எல் விழுந்திருக்கா? அதுக்கப்புறம் டிபி 1 2 3 4 5 6 டிபி விழுந்திருக்கா? அது போக இந்த 3 டிபி சேர்த்து 9 டிபி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா? தென் ஷார்ட் சைடு வந்து ஒரே ஒரு ரன்னிங் மட்டும் இருக்குது. ஆனால் ஷார்ட் சைடு டிபி 2 டிபி போயிருக்கு. அந்த டிபியை கவுண்ட் பண்ணுவோம். இது ஷார்ட் சைடு, இது ஒரு டிபி, இது ஒரு டிபி. இதில் ஏன் நோ ட்ரேட் இருக்குது? அதாவது ஷார்ட் சைடில் வந்து இங்கே எஸ்எல்ஓ இல்லை ரன்னிங்கோ இருக்கும்போது இங்கே நோ ட்ரேடாக இருக்கும். ஏன்னா செல் சைடு நம்ம போயிருக்க மாட்டோம், பை சைடு போயிருந்தா. அதைத்தான் இங்கே மென்ஷன் ஆகுது. இங்கே பை சைடு ரன்னிங் மொத்தம் செல் சைடு 2 டிபி, ஒரு ரன்னிங் ட்ரேடு மட்டும். அதுதான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுது. மொத்தம் நம்மளுக்கு இந்த மந்தில் 16 டிபி + 6 எஸ்எல் விழுந்திருக்கு. 16 டிபி வராது. மொத்தம் இதில் 9 + 9ல் 3 கழிச்சா மிச்சம் எத்தனை இருக்கும்? ஓவராலாக 16. ஏன்னா இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொத்தத்துக்கு நம்மளுக்கு 13 டிபி கிட்ட விழுந்திருக்கும். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டிபி எத்தனை நம்மளே கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 டிபி. 1 2 3 4 5 6 ரன்னிங் ட்ரேட்ஸ். 8 + 6 14 டிபி நம்மளுக்கு வந்திருக்கும். இது வந்து 14. ஓகேவா? இது வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அப்போ இதில் ஒரு 3 கழிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும் நம்மளுக்கு எத்தனை ட்ரேட்ஸ் ரன்னிங்கு, எத்தனை ட்ரேட்ஸ் எஸ்எல் அப்படின்ட்டு. மொத்தம் 20 ட்ரேடிங் டேஸில் நம்மளுக்கு வந்து 80% அக்யூரசி வந்துருக்குது அக்டோபர் மந்தில் மட்டும். உங்களுக்கே சின்னதாக புரியும். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் லெவலில் வச்சு தான் நம்ம வந்து இந்த லாங் என்ட்ரிஸ் போடுறோம். அப்போது இந்த லாங் என்ட்ரிஸை விட மார்க்கெட் ஹை போயிருந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து அங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும். அப்போ ஹை போயிருக்கு, ஹை போனதில் லாங்கிங் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, எஸ்எல் அடிச்சிருச்சு. அதை இங்கே மென்ஷன் பண்ணுது. அட் த சேம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா லாங் என்ட்ரிஸ் லெவல் இருக்குது, இங்கே ஷார்ட் என்ட்ரிஸ் லெவல் இருக்குது. லாங் என்ட்ரிஸ் லெவலுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஹை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்துருச்சு.
ஆனால் ஷார்ட் என்ட்ரிஸ்க்கு கீழே போயிட்டு தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு அங்கே ஷார்ட் என்ட்ரிஸ் வந்திருக்கும். ஆனால் லாங் என்ட்ரிஸை ஃபஸ்ட்டே ட்ரிகர் பண்ணதுனால நம்மளுக்கு அங்கே எஸ்எல் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுது. இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இது 1 மந்த்துக்கான டேட்டா. அதில் 80% அக்யூரசி இருக்குது. இங்கே 9 மந்த்துக்கான டேட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு 68% அக்யூரசி இருக்குது. 25 இயர்ஸ்க்கான டேட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு 82% ஆஃப் அக்யூரசி இருக்குது. இப்போது இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் வச்சு நம்ம அக்யூரசி, ட்ரேடோட அக்யூரசிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 50% ஆஃப் ட்ரேடிங் அக்யூரசி இருந்தாலே 1:3 ரேஷியோவில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே 60 அபோவ் கிடைக்கிறதுனால ஆவரேஜாக 60 to 70% ஆஃப் அக்யூரசி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மந்த்லி ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஓகேவா? இதோட நான் டேட்டா இங்கே இருக்குது. இது பாஸ்ட்டில் உள்ள டேட்டா, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே நடந்த டேட்டா சினாரியோ வச்சு சொல்கிறேன். அட் த சேம் நாங்கள் இங்கே என்ட்ரி கொடுக்கும்போது 25,900 கால் எடுத்துருந்தோம். இங்கே தான், அதாவது நம்மளுக்கு தேர்டு கேண்டில் க்ளோஸ் ஆகும்போதே நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. ஸோ இங்கே என்ட்ரி, இங்கே எக்ஸிட்டு 152 அரௌண்ட் நம்மளோட என்ட்ரிஸ் இருந்துச்சு. 169 270 நம்மளோட எக்ஸிட் இருந்துச்சு. இதில் நம்ம 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தோம் யூஸிங் 1.1% ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். இதோட டீட்டெயில்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் நாங்கள் இப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் ஷோ பண்ணுறோம். ஃபுல்லி கம்ப்ளீட் பேஸ்ட் ஆன் எஜுகேஷனல் பர்பஸ் ஓன்லி. ஓகே.